பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க நல்லா இருப்பீங்க, நிச்சயமாய் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆமென். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன். சங்கீதம் 42 அதிகாரம் 11 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இந்த வசனத்தின் மூலியமாய் ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களோடு பேசுவார். தனிமையாய் அழுது கொண்டு இருக்கிறாயோ? ஆமா, மனசுல இருக்கிற பாரத்தை யாருக்கிட்ட சொல்லலாம்னு சொல்லி அங்கலாய்த்து தவித்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உன்னோடு கூட வேத வசனத்தில் உள்ள வார்த்தை பேசும். ஆமென். சங்கீதம் 42 அதிகாரம் 11 வசனம், என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, அழுது கொண்டிருக்கிறாயோ? இதே சங்கீதம் 46:3 42:3 சொல்லி இருக்கிறது, இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. இரவும் பகலும். ஆமென். அழுது கொண்டிருக்கிறாயோ? ஆண்டவருடைய வார்த்தை இந்த காலை வேளையில் உன்னை பலப்படுத்த வந்து கொண்டிருக்கிறது. நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? ஏமா அழுதுகிட்டு இருக்கிறீங்க? உங்கள் அழுகையை மாற்ற, உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்த ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 2022 காலகட்டம் என் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டம். நம்பின மனிதர்களை என்னையே மாற்றினார்கள். என் கூட ஒன்னா பழகினவே என்னைய மாற்றினார். என்னை நிந்திச்சா, என்னை தூஷித்தார். தனிமையிலே ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து அழுத நாட்கள் உண்டு, கதறின நாட்கள் உண்டு. ஏமாற்றப்பட்டவன் நான், தனித்து விடப்பட்டவன் நான். எத்தனையோ நாள் அழுது இரவும் பகலும் அழுது இருக்கிறேன். வெளியே போக முடியல. படகமெல்லாம் வெறுக்க ஆரம்பிச்சாங்க, என்னை நிந்திக்க ஆரம்பிச்சாங்க. நான் யாருக்கும் துரோகம் செய்யலை, ஆனா என்னை நிந்திக்க ஆரம்பிச்சாங்க. அழுத நாட்கள் உண்டு. ஆனா அன்னைக்கு நான் அழுதேன். இன்னைக்கு அழுதுகிட்டு இருக்கிற உங்களுடைய கண்ணீரை துடைக்க கர்த்தர் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? உன் கண்ணீரை மாற்றுகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய சமூகத்துல காத்திருமா. அவருடைய சமூகத்துல மாத்திரம் கண்ணீர் சிந்தி கதறு. பரலோகத்தின் தேவன் அதை பார்ப்பார். மனிதனிடத்துல சொல்லாதே. மனிதனை உன் கஷ்டத்தை கேட்டுட்டு வெளியே போயிட்டு உன்னை குறையா பேசுவான். மனுஷனிடத்துல ஒரு நாளும் போயிட்டு உன் குறைய சொல்லாதமா. தேவனிடத்துல சொல்லு. ஊழியக்காரர்களிடத்துல உன் கஷ்டத்தை சொல்லு. அவர்கள் உனக்காய் ஜெபம் பண்ணுவாங்க. ஆமே. தாவீது ராஜா எழுதுகிறார் பாருங்க, ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய், தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. அவரை நோக்கி காத்திருங்கம்மா. ஒத்தாசை அனுப்பி உதவி செய்வார். உதவுகிற கடத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார். உங்க தனிமையை மாற்றுவார். ஆமா, மாற்றுவதானமே. நான் இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கிறேன். என் தனிமையும் என் அழுகையும் கர்த்தர் மாற்றினார். உங்களுக்கு முன்பாய் நிற்கிறேன். உங்கள் தனிமையும் உங்கள் கண்ணீரையும் கர்த்தரே மாற்றுவார். ஏன் அழுதுகிட்டு இருக்கிறீங்க சிஸ்டர் பிரதர்? உங்கள் அழுகையை கர்த்தர் மாற்றுவார். ஆமா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல பலனடைந்து உயர எழும்புவார். கர்த்தர் உன்னை உயரே கொண்டு போவார். உன் பலவீனங்களை மாற்றி, உன் அழுகையை மாற்றி, உன் தனிமையை மாற்றி, உன் ஆத்துமாவை பலப்படுத்தி நடத்துவார். நீங்க நல்லா இருப்பீங்கம்மா. உங்க குடும்பம் நல்லா இருக்கும். ஆமென்.